இது பற்றி அவர் பேசியது பின்வருமாறு: விராட் பாய் கீழே விளையாடிய போது களத்திலோ அல்லது யோசனைகளிலோ அல்லது சிந்தனையிலோ அவர் எடுக்கும் முன் முயற்சிகள் எனக்கு பிடித்த ஒன்றாகும். அது நானும் எடுத்துக்கொள்ள விரும்பும் ஒன்றாகும். அதைவிட ஒரு திட்டம் வேலை செய்யவில்லை என்று அவர் நினைத்தால் உடனடியாக வேறொரு திட்டத்தை வைத்திருப்பார். அது சம்பந்தமாக பவுலர்களை தொடர்பு கொண்டு என்ன வேண்டும் என்பதையும் அவர் தெரிவிப்பார். மறுபுறம் ரோஹித் பாய் ஆக்ரோஷமாக இருக்க மாட்டார். ஆனால் அவர் தம்முடைய திட்டங்களில் ஆக்ரோஷத்துடன் இருப்பார். தந்திரோபாயங்கள் அடிப்படையில் அவர் மிகவும் ஆக்ரோஷமான கேப்டன். போட்டிகளுக்கு முன்பாகவே அவர் அனைத்து வீரர்களிடமும் மிகவும் தெளிவான தொடர்புகளை கொண்டிருப்பார். அனைத்து வீரர்களிடமும் இருந்து என்ன வேண்டும் என்பதை பற்றி தொடர் துவங்குவதற்கு முன்பாகவும் முடிந்த பின்னும் அவர் தெளிவாக பேசிவிடுவார். சில நேரங்களில் ரோஹித் பாய் உங்களை கடிந்து கொண்டால் கூட நீங்கள் அதை உங்களுடைய இதயத்திற்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதுதான் அவருடைய குணமாகும். கேப்டனாக அது நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய சிறந்த பண்பாகும். உங்களிடம் அவர் கடினமாக நடந்து கொண்டால் அது அவருடைய இதயத்தில் இருந்து வரவில்லை, அணியின் நன்மைக்காக வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்ற சூழ்நிலையை நானும் இந்திய அணியில் கடைபிடிக்க விரும்புகிறேன் என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.